வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருமுட்டையை நன்கு வளரச் செய்யவும், மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும், உடல் உஷ்ணத்தின் காரணமாக வெள்ளைப்போக்கை சரி செய்யவும், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் உள்ள ஒரு அற்புதமான எளிய முறை மருத்துவத்த இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் குறைபாடின் காரணமாக உடல் பருமன், மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகள், கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, கருமுட்டை வளர்ச்சியின்மை, அதேபோல உடல் உஷ்ணத்தின் காரணமாக வெள்ளைப்படுதல், இதுபோல பல்வேறு வகையான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்து, ஒரே தீர்வு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்ப சொன்ன அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலம் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்து கொள்ளலாம். கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை சரி செய்து கொள்ளலாம். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, இறக்கத்தாழ்வுகளை சரி செய்து கொள்ளலாம். கருமுட்டையை நன்கு வளர வைத்து வெடிக்க வைக்கலாம். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த மருந்த நம்முடைய முன்னோர்கள் வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதாவரி கிழங்கு. இது ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதேபோல நிலப்பனங்கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இத முறைப்படி வாங்கி இந்த 2 பொருட்களையும் பால்ல சுத்தி செய்து வச்சுக்கணும். அதாவது எப்படி பால்ல சுத்தி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிலப்பனங்கிழங்கு பால் கொதிக்கிற பால்ல போடக்கூடாது. வேடு கட்டி அந்த பால் நம்ம சுத்தம் பண்ணணும். 2வது என்ன பண்ணீங்கன்னா, சதாவரி கிழங்கு பார்த்தீங்கன்னா, இதே போல தான். வேடு கட்டி அவிக்கணும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பாலுக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு பயன்படுத்துறாங்க. அது அந்த அளவுக்கு பலன் தர்றதில்ல. வேடு கட்டி அவிச்சிட்டீங்கன்னா, அந்த பொருட்களோட நச்சுத்தன்மைகள் எல்லாமே ஆவியின் மூலமாக வெளியேற்றப்பட்டு சுத்தி செய்து உண்டாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 17 1/2 கிராம் அளவுக்கு நெய்யில் வறுத்த சாதிக்காய் தூள். இது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 8 1/2 கிராம் அளவுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3யுமே எடுத்துக்கணும். இப்போ இத நல்லா நிழல்ல காய போட்டு பவுடர் பண்ணி, இந்த பவுடர தினமும் காலையில 1 ஸ்பூன், சாயந்தரம் 1 ஸ்பூன் காய்ச்சின பசும்பால்ல பனங்கற்கண்டு போட்டு பருகணும். அப்படி இல்லன்னா, சோம்பு தண்ணி கலந்து பருகணும். இந்த சோம்பு தண்ணி போட்டு பருகுனீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல எல்லா அவயவங்களும் சுத்தமாகும். கர்ப்பப்பை நன்கு சுத்தமாகும். இந்த ஒரு மருந்த பயன்படுத்தியே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை ஆரோக்கியத்த சிறம்பட வைத்திருக்காங்க. ஹார்மோன சமநிலை ஏற்பட்டாலே, அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சரியாயிரும். தைராய்டு ஏற்றத்தாழ்வு, இறக்கத்தாழ்வுக்கும் இத சரி செய்து கொள்ள முடியும். பயன்படுத்திக் கொண்டு சரி செய்து கொள்ள முடியும். அதேபோல நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கும் இதையே தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள வெப்பம் சமநிலை ஏற்பட்டு, நீர்க்கட்டி பிரச்சனை சரியாயிரும். நீர்க்கட்டி, நார்க்கட்டி, சதைக்கட்டி 3 கட்டிகளுமே குறைவதற்கு இது பெரிதும் உதவி செய்யுது. இத மருத்துவ வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா, லேகியமாவும் தயாரிச்சு பயன்படுத்துவாங்க. சிலருக்கு சூரண முறைய ஒத்துக்கணும்னா, இத நம்ம லேகியமாவும் பயன்படுத்தலாம். இப்ப நம்ம சொன்ன மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, கருப்பட்டி முக்கியமா பார்க்க வேண்டியது கருப்பட்டி. கருப்பட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். முதல்ல தண்ணீர் ஊத்தி பாகு காய்ச்சிக்கணும். நல்லா பாகு வந்த பிறகு, இப்ப நம்ம சொன்ன பொருட்கள் அத்தனையுமே அது மேல லேசா போட்டு, போட்டு கிண்டி வரணும். நல்லா கிண்டி வந்த பிறகு, நல்லா மெழுகு பதம், நல்லா லேகிய பதம் வந்த பிறகு, தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊத்தணும். ஊத்தி கிண்டி வச்சுரணும். மறுநாளைக்கு நெய் ஊத்திக்கலாம். நல்லா சிறப்பா இருக்கும். சிலர் முதல்ல நெய் ஊத்திட்டு பின்பு தேன் ஊத்துவாங்க. நமக்கு எந்த இது சரியா இருக்கோ அத பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுன பிறகு, ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி சாப்பிட்டு, உணவுக்கு பின்பு சாப்பிட்டாலே போதுமானது. சாப்பிட்டு பால், பனங்கற்கண்டு சாப்பிடலாம். இல்ல இளம் சூடா கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கலாம். இந்த முறைய கையாண்டு நெறைய பெண்கள்
தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய்க்கு முன்னும் பின்னும் வலி உண்டாகும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பெண்கள் இந்த மருந்து மூலம் எங்களால செய்ய முடியாதுங்க. ஒரு லகுவான முறைய சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒத்த இதழ் செம்பருத்தி பூ எடுத்துக்கணும். அது கூட முருங்கை பூ எடுத்துக்கணும். நாட்டு முருங்கை பூ தான் நல்லா பலன் குடுக்கு. இன்னைக்கு நெறைய ஹைபிரிட் வெரைட்டிலாம் வருது. அத நம்ம பயன்படுத்துறத காட்டிலும், நாட்டு வகை தான் நல்லா வேலை செய்யுது. செம்பருத்தி பூ நிழல்ல உலர்த்தினது, காம்பு, மகரந்தம் நீக்கினது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே 100 கிராம் அளவுக்கு நாட்டு முருங்கை பூ எடுத்துக்கணும். இந்த 2யுமே பவுடர் பண்ணி, சூரணித்து, இத வந்து நீங்க பால்ல கலந்து கொதிக்க வச்சு, காலை, மாலை 2 வேள பருகி வந்தீங்கனாலும், கருமுட்டை நல்லா வளரும். கர்ப்பப்பைய ஆரோக்கியமா வச்சுக்கிடும். கர்ப்பப்பையும் நெறைய பேருக்கு சரி பண்ணும். நெறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கருவுற்ற பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை வந்து பலம் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த கரு வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில தங்காம அபார்ட் ஆயிரும். அப்படி அபார்ட் ஆன பெண்கள் வந்து மீண்டும் வராம இருக்கணும், அல்லது 2வது முறை கருவுறணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்த முறைய நீங்க பயன்படுத்தலாம். இந்த முறைய பயன்படுத்தி நெறைய பேர் குழந்தை பாக்கியம் பெற்றுருக்காங்க. கருமுட்டை நல்லா வளர்ந்திருக்குன்னு இருக்காங்க. மாதவிடாய் கோளாறு சரி பண்ணுன்னு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த வகையில இது பயனுள்ளதா இருக்கோ, அந்த வகையில இத பயன்படுத்தி, கருமுட்டை நல்லா வளர வைக்கலாம். கருமுட்டைய வெடிக்க வைக்கலாம். கர்ப்பப்பையில உள்ள வாயுக்கள போக்கலாம். மாதவிடாய் கோளாற சரி பண்ணிக்கொள்ளலாம். நீர்க்கட்டி பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். ஹார்மோன் பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். பிசிஓடி பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். இதுபோல பல கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த தீர்வாக ஒரே மருந்தாக இத பயன்படுத்தி வந்தீங்கன்னா, உங்களுடைய கர்ப்பப்பை வந்து மிகவும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த வகையில இதுல நெறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபீட்பேக் நெறைய குடுத்திருக்காங்க. ஒவ்வொருவரும் குடுத்த ஃபீட்பேக்கோட தான் இன்னைக்கு ஒரு வீடியோ தொகுப்பா உங்களுக்கு நான் வெளியிட்டுருக்கேன். அவங்க என்னென்ன நன்மைகள் அனுபவிச்சாங்க, என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு எல்லாமே ஒரு தொகுப்பாக எனக்கு குடுத்தது, அனுபவத்தின் அடிப்படையிலயும், நம்ம முன்னோர்கள் இத பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச அடிப்படையிலயும், இத பயன்படுத்தி நெறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்தையும், கருமுட்டை வளர்ச்சியையும் சரி செய்வதற்கு இத பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இது நன்மை பயக்கிறதாக இருக்கும். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல உள்ள நல்ல தகவல் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மேலும் சந்தேகங்கள், விளக்கங்கன்னா, கீழ தெரிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.